அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் ஹலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய உற்ற நண்பராக்கி கொண்டான். இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியில் 6565 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, முஹம்மதே, உண்மை வழியில் நின்ற இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுவீராக என்று உமக்கு தூது செய்தி அறிவித்தோம். அவர் இணை கற்பிப்பவராக இருந்ததில்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 16 சூரத்துன் நஹல் வசனம் 123 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. தன்னுடைய முகத்தை அல்லாஹ்வுக்கு பணியை செய்து நல்லறம் செய்து உண்மை வழியில் நின்ற இப்ராஹீமின் மார்க்கத்தை பின்பற்றி நடந்தவரை விட அழகிய மார்க்கத்திற்குரியவர் யார்? அல்லாஹ் இப்ராஹீமை உற்ற தோழராக்கி கொண்டான். அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 125 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்ராஹீமை அவரது ரட்சகன் பல கட்டளைகள் மூலம் சோதித்த போது அவற்றை அவர் முழுமையாக நிறைவேற்றினார். உம்மை மனிதர்களுக்கு தலைவராக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் கூறினான். எனது வழித்தோன்றல்களிலும் தலைவர்களை ஆக்குவாயாக என்று அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். என்னுடைய வாக்குறுதி உன் வழித்தோன்றல்களில் அநீதி இழைத்தோரை சேராது என்று அல்லாஹ் கூறினான். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 சூரத்துல் பக்ரா வசனம் 124 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. வேதமுறை குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து, அவர்களுடைய மகத்துவத்தை குறித்து அல்லாஹ் சொன்ன செய்திகளைத்தான் நாம் இதுவரைக்கும் கண்டிருக்கிறோம். நிச்சயமாக இப்ராஹிம் சகிப்புத்தன்மை உடையவராகவும் இளகிய மனம் கொண்டவராகவும் எதற்கும் அல்லாஹ்வின் பால் முகம் திருப்புவராகவும் இருந்தார். அல் குர்ஆன் அத்தியாயம் 11 சூரத்து ஹூத் வசனம் 75 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நம் தூதர்கள், அதாவது வானவர்கள், இப்ராஹீமுக்கு நற்செய்தி கொண்டு வந்து சாந்தி உண்டாகட்டும் என்று சலாம் சொன்னார்கள். இப்ராஹீமும் சலாம் என்று, உங்கள் மீதும் சாந்தி உண்டாகட்டும், சலாம் என்று பதில் சொன்னார். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் வானவர்களுக்கும் நடைபெற்ற அந்த நிகழ்வை சொல்கின்ற செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 11 சூரத்து ஹூத் வசனம் 69 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம், நிச்சயமாக நான் என் இறைவனை நாடி, என்னுடைய ரட்சகனை நாடி இந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத் செய்கிறேன். நிச்சயமாக அவன் யாவரையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன் என்ற இந்த செய்தியும் அல் குர்ஆன் அத்தியாயம் 29 வசனம் 26 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து தனி ஒரு அத்தியாயத்தை இறக்கி அவர்களுடைய சிறப்புகளையும், குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விசுவாசத்தை குறித்தும் அவர்களுடைய பற்று என்கின்ற இந்த தன்மை குறித்தும் அவர்களுடைய திடமான நம்பிக்கை குறித்தும் அல்லாஹ் பல்வேறு இடங்களில் தெளிவுபடுத்தியிருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று விசுவாசம் உள்ளவர்களாக, ஈமானிலே உறுதிமிக்கவர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைத்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.